இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 29 கல்லாமை, திருடாமை. குறள் எண் 288. அளவு அறிந்தார் நெஞ்சத்து அறம்போல நிற்கும், களவறிந்தார் நெஞ்சில் கரவு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அளத்திலேயே பயின்றவர் நெஞ்சத்து அறம் நிலை பெற்றார் போல நிலைவரும், களவையே பயின்றவர் நெஞ்சத்து வஞ்சனை என்கிறார். அதாவது அளவறிந்து வாழும் அறிவுடையோர் தம் நெஞ்சில் அறத்தை போற்றி நடப்பார்கள். களவறிந்து வாழும் அறியாமையுடையவர்கள் தம் நெஞ்சில் வஞ்சனையோடு திருடை எண்ணி வளர்ப்பார்கள். நேர்மையை அறிந்து நடப்பவர் நெஞ்சில் அற உணர்வே மிகும். நேர்மை தவறி பிறர் பொருளை திருடி கவர்வதை அறிந்து நடப்பவர் நெஞ்சில் கரவு உணர்வே மிகும். அவங்கள்ட்ட தாங்க கரவு உணர்வு மிகும். அதுதான் அவர் அற்புதமாக சொல்லியிருக்கிறாரு. அதாவது நீங்கள் இதுவரையும் கிட்டத்தட்ட 9 குறள் படித்தாச்சு. இன்னும் ஒரு குறள் தான் அந்த அதிகாரத்தில் இருக்குது. இந்த 9 குறளுமே கல்லாமை, திருடாமை என்றதை எவ்வளோ அற்புதமாக எடுத்திருக்கிறாரு பாருங்கள். எவ்வளோ சொல்லுங்கள். திருடாதே பாப்பா திருடாதேன்னு ஒரு எம்ஜிஆர் படிக்கிறது மாதிரி ஒரு பாடல் இருக்கும். திருடாதே பாப்பா திருடாதேன்னு கவிஞர் கண்ணதாசன் அந்த காலத்திலே அப்படி எழுதியிருக்காரு. அதுதான் என்னென்னா, ஒரு மனிதன் என்பவன் அதாவது